தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். அதாவது ஒரு நடிகருக்கு நடிக்க தெரியும், அழகாக பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், அழகாக டான்ஸ் பண்ண தெரியும், குட்டி குட்டி நுவான்சஸையும் அவ்வளோ அழகாக பிரமாதமாக ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ண தெரியும் அப்படின்னா தட் இஸ் தான் அதுதான் அவர் அருண் விஜய் அவர்கள். அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ் ஒன் ஃபினாமினல் பெர்ஃபார்மர். அத்தனை பேருமே மென்ஷன் பண்ணவங்க எல்லாருமே டோல்ட் யூ அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க், யுவர் டெடிகேஷன். கண்டிப்பாக நாங்களும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். படத்துடைய பூஜை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறமா அதோடைய ப்ரமோஷன்ஸ்னு ஃபுல் ரவுண்டாக யூல் பி ஒர்க்கிங் தான். உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது சார். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் இன்ஃபேக்ட். ஸோ இட் மஸ்ட் ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடி அனுப்புனார். அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ் எனக்கு கொஞ்சம். ஏன்னா இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு. பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் BTG Universal. அண்ட் மனோஜ் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் இந்த டீம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தான்யா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ். ஆண்டனி சார் ஐ ஆல்வேஸ் NVM. ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் சாம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனி இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட். அண்ட் ஐ எம் ஷுர் ரெட்டத்தலை BTG யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணுற 2 பேர் வந்து நம்மளுடைய ஹீரோயின்ஸ் தான்.
அதில் ஒருத்தங்க சட்டிலான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான போல்டு கேரக்டராக இருந்தாலும் சரி, அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப ஜாஸ்தி. 10 செகண்ட் வீடியோ போட்டால் போதும், அது 10 லட்சம் வியூஸ் கண்டிப்பாக தாண்டிடும். இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி கியூட்டி தானி இன்ஸ்டா ராணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்த இவெண்ட்டுக்கு அப்புறமா ட்ரெண்டிங்காக போக போகுது. ஸோ இளைஞருடைய மனசை கொள்ளையடிச்ச தானி அவர்கள், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், வந்ததுக்கு நன்றி. இப்போ தான் சதீஷ் சொல்லிட்டு போகிறாரு டீட்டெயில்டாக பேசுன்னு, பட் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன். அண்ட் தேங்க்யூ பாபி சார். இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஓகே, there's no wonder. இப்போ தெரியுது ஏன் ஜாஸ்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அழகான இளவரசி அவங்க சித்தி தானி. ஷீஸ் தி டிம்பிள் குயின் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு முதல் படத்திலேயே இளைஞர்கள் எல்லாம் மனசில் கட்டி போட வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்கு. கொஞ்சமாக தமிழ் பேசினாலும் கொஞ்சம் பேசுவாங்க. சித்தி தானி, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் வித் a few words. இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன்ல. இப்போ வி ஜஸ்ட் met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. But anyway, jokes aside, I am extremely honored. ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and Ippo you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal and everybody whoever is coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, I am really looking forward and I am certain that we're going to rock it. Thank you. அடுத்தபடியாக நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள். ஹீஸ் ஒன் ஃபினாமினல் மியூசிஷியன் ஆக்சுவலி. அவர் வந்துட்டு அவர் அதிகம் பேசி நான் பார்த்ததில்லை, பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ் வால்யூம் ஃபார் ஹிம். ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் சாம் சிஎஸ் அவர்கள், ப்ளீஸ் வாங்க. ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையா. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு ஒரு 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 என்ன சொல்ல, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட் சாம் சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் RDXன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க, அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிறது வரைக்கும் கூட்டு போன டிரைவர்லேருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம் சிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் போகும்போது அசால்ட்டாக போகிறேன். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு சாம் சிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில். அதில் என்னோடய பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணுவாருங்க பாட்டு வந்து. அது ஏன்னா பாட்டை பற்றி நம்ம வர படங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கும். பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த படம் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது. எல்லா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது.
டைரக்டரை பற்றி சொல்லணும். ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, அவர் வந்து துருதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்கிறது, அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க, இந்த இதை பார்த்துருப்பாங்க, வேற லாங்குவேஜில் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு இல்லை. அதை கேட்கும்போது அவங்க குழந்தைத்தனமாக ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்குற ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது பண்ணிவிட்டு அவர் காமிச்சும்போது, பிரதர் தேங்க்ஸ் பிரதர், ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆயிரும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆத்மார்த்தமாக ஒரு பாட்டு பண்ணுவோம், அது ஹிட் ஆகும், சில டைம் ஹிட் ஆகாமல் கூட போகும். ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் பிரதர் ஹிட்டு அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. அடுத்த பாட்டை கேட்டு அவர் சொன்னார், அந்த பாட்டு ஹிட்டு பிரதர், ஆனால் இது அதை விட ஹிட்டு பிரதர் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கோம். எண்டாவதுலே அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்டு சொல்கிறது தான் அது ஹிட்டா இல்லையான்னு. பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கம்பெனியில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி பண்ண டிமாண்டி காலனி அஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அதுவுமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒரு இப்போ ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். அது மியூசிக்கலாகவும் சரி, விஷுவலாகவும் சரி. அப்படி ஒரு பேய் படத்தை சொல்கிறேன், ஏன்னா காமெடி பேய் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பயங்காட்டுற ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஸோ இந்த கம்பெனிக்கு யார் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். ஸோ இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அருண் விஜய் சார், ஏன்னா அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருமே எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு காசு வாங்கிட்டோம், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வெற்றினா அவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் பண்ணுற இன்வால்மெண்ட் ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் எனக்கு கால் பண்ணுவார், பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, என்னென்ன போயிட்டுருக்கு எல்லாமே கேட்டே இருப்பார். அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க இவ்வளோ இதாக தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்குல்ல. அதாவது இந்த ரஜினி சாரை வந்து ரம்யா அவங்க சொல்கிற மாதிரி தான், வயசானாலும் அழகாக அவருக்கு வயசே ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இயற்கையில் வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தார், இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலி. ஒரு ஹீரோவெல்லாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு கதையாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை, அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது, மற்றவங்க இதில் ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த படம் கட்டாயமாக பெரிய ஒரு லெவலில் வெற்றி பெறும்.